ಮ್ಯಾನೇಜರ್ ಜೊತೆ ಮಾತಾಡಿದೆ, ಅವರು 5 ಗಂಟೆಗೆ ಪೇಮೆಂಟ್ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಬಟ್ ನನಗೆ ಒಂದು ಫಾರಮ್ ತುಂಬಿ ಒಂದು ಕೊಡ್ತಾ ಇದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಬೇಗ. சார் உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள் சார்? பிரபாகர். ஓகே. எப்போ சார் போர்வெல் போட்டிங்க? 13ஆம் தேதி சார். 13ஆம் தேதி. டிசம்பர் 13ஆம் தேதி போட்டேன். எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? டைம் சும்மா ரஃபா காலையில் ஒரு 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். எப்போ முடிச்சிங்க? மறுநாள் 12 மணிக்கு மத்தியானம் 12 மணிக்கு முடிச்சிங்க. நைட் எப்போ ஸ்டாப் பண்ணீங்க? நைட்டு 9 மணிக்கு ஸ்டாப் பண்ணேன். 9 மணிக்கு ஸ்டாப் பண்ணீங்க. காலையில் ஸ்டோரேஜ் வாட்டர் அதில் பார்த்தீங்களா? இல்லை. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்தீங்களா காலையில்? காலையில் இருந்தேன். ஒரு ட்ராப் தண்ணி கூட வரல. ட்ராப் தண்ணி வரல, ஆனால் அந்த பிசுப்பாக மண் இருந்தது. ஈர மண்ணை மட்டும் தான் வந்தது. அப்போ எவ்வளோ அடி ட்ரில் பண்ணியிருந்தாங்க அவங்க? அப்போது 800 அடி தான் பண்ணாங்க. 800 அடி பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. பிட்டு மாற்றலை. பிட்டு மாற்றலை. நம்ம அடிஷ்னல் பிட் வாங்கி போட்டோம். இல்லை சார், அவங்க பிட்டு மாற்றத்துக்கு டைம் எடுத்துக்குவாங்க. எல்லாரோட எடுத்துகிட்டு பிட்டு மாற்றி போடுவாங்க. போட்டாங்க. அது பிட் மாற்றி போட்டாங்க. அப்போ 1000 அடியில் தான் போட்டாங்க. மறுநாள் தான் போட்டாங்க. இல்லை, அன்றைக்கே போட்டாங்க. ஃபஸ்ட் டே அன்றைக்கே ஃபஸ்ட் டே வந்து பிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க சார். அவங்க வந்து 800 அடி வரைக்கும் ட்ரில் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வண்டி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. காலையில் ஸ்டார்ட் பண்ணாங்க. காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது பச தான் வந்தது. தண்ணி எதுவும் வரல. அப்போ எதுவும் தண்ணி டச் ஆகலை. சரி. அந்த வாட்டர் இன்செக்ஷன் பண்ணாங்க இல்லைங்களா? ஆமாம். அந்த தண்ணி தான் வந்த மாதிரி எனக்கு. காலையில் இன்செக்ஷன் பண்ணுறாங்களா சார்? காலையில் பண்ணாங்களா? காலையில் பண்ணாங்க, நேற்று பண்ணாங்க. 2 டைம் பண்ணியிருப்பாங்க சார். காலையில் ஸ்டார்டிங் டைம் வந்தீங்களா? ஸ்டார்டிங்கில் இருந்தேன் நான். ஸ்டார்டிங்கில் இருந்தீங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் மறுநாள் தான் பிட்டு சேஞ்ச் பண்ணாங்க. இல்லை, நேற்று ஒரு நாள் முன்னே அன்றைக்கி ஃபஸ்ட்டு பிட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு பிட்டு ஒன்று போடுவாங்க சார். 6 அடி ஆன பிறகு பிட்டு சேஞ்ச் பண்ணுவாங்க. இல்லைனா அப்படியே ஓட்டியிருப்பாங்க. அதான் சார், ஃபஸ்ட்டு ஒரு பிட்டு போட்டாங்க. ஆமாம். எவ்வளோ அடிக்கு போட்டு எடுத்துட்டாங்க அந்த பிட்டை. எத்தனை அடியில் போட்டாங்க பிட்டு? அது ஸ்டார்டிங்கவா? ஸ்டார்டிங்கே ஒரு பிட்டு போட்டாங்க. அப்புறம் எடுத்துட்டாங்க அந்த பிட்டை. ஃபுல்லாக எடுத்துட்டாங்க பிட்டை. மறுபடியும் இன்னொரு பிட்டு தர வச்சு இன்னொரு பிட்டு போட்டாங்க, புது பிட்டுன்ட்டு. அது போட்ட பிறகு அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ஓடிச்சது. அன்றைக்கி ஒரு நாள் ஓடி அது ஒரு மறுநாள் சேஞ்ச் பண்ணல. அந்த பிட்டு உள்ள லாஸ்ட் வரைக்கும் ஓட்டி எடுத்துட்டாங்க. அப்போ பிட்டு மாற்றல, ஒரே பிட்டில் தான் ஓடி இருக்கு. சரி. ஈரம் இதுலேயும் வரலைங்களா? ஈரம் வந்துச்சு. எதில் வந்துச்சு? எப்போ வந்துச்சு? ஃபஸ்ட் நாள் வரல, வந்துச்சு. மறுநாளும் வந்துச்சு. எத்தனை அடியில் வந்துச்சு ஞாபகம் இருக்குங்களா? இல்லை, அவ்வளோ ஞாபகம் இல்லை சார். சரி. ஒரு 200, 300, 400 அந்த மாதிரி சொல்ல முடியுமா? 600. இல்லை சாயங்காலத்தில் வந்துச்சு, காலையில் வந்துச்சு, மத்தியானம் வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? 600 மீட்டர்ஸில் இது 600 ஃபீட்டில் வந்துச்சு சார். 600 ஃபீட்டில் வந்துச்சு. வாட்டர் டிவைடர் ரிப்போர்ட் என்ன சொன்னாங்க? வாட்டர் பாயிண்ட் செக் பண்ணிங்களா இல்லைங்களா? செக் பண்ணும் சார். அவர் என்ன சொன்னார்? 700 அடிக்கு மேலே சொன்னார் சார். அதுக்கப்புறம் மறுபடியும் 1000 அடி சொன்னார். அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்ல. 760 அடிக்கு ஒன்று, 1030 அடிக்கு ஒன்று. இது 2 சொன்னார் அவர். சரி. இப்போது இது ஃபஸ்ட்டு போட்டிங்க, 2 நாள் ஆச்சு. இது முடிஞ்சோடனே அது ட்ரை பண்ணிங்களா? மறுநாள் ட்ரை பண்ணிங்க அந்த பாயிண்ட்டு. அவங்களுக்கு ஈரம் இது மாதிரி வந்துச்சு. அது நீங்கள் நின்று பார்த்தீங்க? எதுவும் பார்க்கல. நான் நின்று பார்க்கல, ஆனால் அவங்க சொன்னது தான். அங்கேயும் அவ்வளோ வரல. இதே மாதிரி இங்கே என்னந்தோ அது தான். சரி. இப்போ அக்கம் பக்கம் போரில் எதனா விசாரிச்சிங்களா? இங்கேயும் போரில் சார். அங்கே லாஸ்ட் அந்த வீடு பாருங்க. அவங்க வந்து போர் பண்ணி 1100 அடிக்கு அவங்களுக்கு 1 இன்ச்சு 3/4 இன்ச்சு தண்ணி வருது. அவங்களுக்கு இந்த பிரச்சனை எதுவும் இல்லை. சரி சார். இது வந்து நார்மலாக என்ன ஆயிருக்குன்னா, இந்த போருக்கும் இன்னொரு போருக்கும் ஏர் பாஸ் ஆகிருக்கணும். ஏர் பாஸ் ஆகிருந்தால் வண்டிக்காரன் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவங்களால ட்ரில் பண்ண முடியாது. அதாவது தண்ணி வரல இல்லையா, அதெல்லாம் தெரியல. தண்ணி வந்திருந்தால் அந்த ஏர் ஃபுல்லாக இதாகிருக்கும். பவுடரில் ஓடுறதுனால அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி இந்த போருக்கும் அந்த போருக்கும் கனெக்ஷன் ஆகிருக்கா? வேறு போர் இல்லைன்னா பிரச்சனை இல்லையா? அவங்களே 800 அடிக்கு, அதே 870 அடிக்கு அவங்களுக்கும் போல்டர்ஸ் வந்துருக்கு, லாக் ஆகிருக்கு. போல்டர்ஸ் வந்துருக்கு. சரி. போல்டர் அவங்க வீடியோ என்கிட்ட இருக்குது. சரி, இருக்கட்டும். போல்டர்ஸில் லாக் ஆகிருக்கு. இப்போ 1400லேருந்து போர் மூடி இருக்குதா? அது தெரியாது. இல்லை 800 மூடி இருக்கான்னு தெரியாது நமக்கு. 870க்கு மேலே எங்களுக்கு உள்ளே போக முடியல. 870க்கு பிளாக் ஆகிருக்குனால கேமரா போல அது கீழே டெப்த் இருக்கான்னு தெரியல. சரிங்களா? நார்மலாக எப்படி ஆகும்னா, ஒரு கில்லு கீழே விழுந்துச்சுன்னு வச்சுங்க, ஃபுல்லாக போகாது, சென்டரில் மாட்டிருக்கும். 2-3 கில்லு தான் விழுந்திருக்கும்.
அந்த மாதிரி போர் மூடி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி. இது வந்து இந்த இதில் ஷில்ட்டு எல்லாம் ஒன்றும் கிடையாது. மண் எல்லாம் எடுத்துகிட்டு ஷில்ட்டு எல்லோ கலர் மண் இது வரல இல்லையா, அப்போ ஷில்ட்டு கிடையாது, போல்டர்ஸ் தான் விழுந்துக்குது. இதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷனு அந்த எந்த வண்டி ட்ரில் பண்ணாங்களோ அந்த வண்டிக்கார கூப்பிட்டு ராடு கிளீனிங் பண்ண வைக்கணும். பண்ண வச்சா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் உள்ளே போதா இல்லையான்றது. எடுக்கும்போது அவங்களுக்கு இதில் பிரச்சனைலாம் ஃப்ரீயாக வந்துடுச்சுன்னா நீங்கள் மோட்டர் போட்டு தண்ணி எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இது ஒரு ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப்பு, ஒரு டிராக்டர் தண்ணி வர வைக்கணும். தண்ணி ஊற்றினா அது ஓவர் ஃப்ளோ ஆகணும். புரியுதுங்களா? ஓவர் ஃப்ளோ ஆச்சுன்னா உங்கள் போர்வெல் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஒரு டிராக்டர் தண்ணி ஊற்றிட்டு ஓவர் ஃப்ளோ ஆகலை, ரொம்ப இல்லை சார்ண்ணா, இன்னொரு லாரி எதுவும் கூப்பிடுங்க, இமீடியட்டாக விடுங்க. அதுலேயும் ரொம்ப இல்லைன்னா உங்கள் போர்வெலுக்கும் வேறு போர்வெலுக்கும் கனெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் ஊற்றுற தண்ணி ஃபுல்லாக அங்கே போயிருக்குதுன்னு அர்த்தம். தண்ணி நீங்கள் ஊற்றிட்டீங்க, ஒன்றுத்தில் ஓவர் ஃப்ளோ ஆகிடுச்சு, போர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஊற்றின தண்ணி அப்படியே நிற்கிது, கீழே இறங்கவே இல்லை, அப்படியே தான் நின்றுட்டுருக்குன்னா போரில் சோர்ஸ் இல்லைன்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குதுன்னா சோர்ஸு ஏதோ சின்ன சோர்ஸுங்க இருக்குதுன்னு அர்த்தம். ஸ்பீடாக இறங்குதுன்னா நல்ல சோர்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த கேப்பில் போய்ட்டு வாபஸ் வரோம். நம்ம ஊற்றுற ஃபோர்ஸில் ஒரு கல் 2 கல் இருந்துச்சுன்னா மேலேருந்து விடுதில்ல தண்ணி, அதுலேயே கிளியர் ஆனால் ஆயிடலாம், சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அப்படி ஆகிட்டா அதிர்ஷ்டம். உங்கள் கடவுளை நீங்கள் ப்ரேயர் பண்ணி பூஜை பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் தண்ணி விடும்போது. அதில் மிராக்கிள் தாராளமாக எத்தனையோ இடத்துல ஆகிருக்கு. உள்ள விழுகிற ஃபோர்ஸில் கிளியர் ஆகிடும், உங்களுக்கு அந்த சவுண்டு தெரியும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல்லாக ரொம்பிடுச்சு, இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுது, நீங்கள் திருப்பி எத்தனை டைமும் கேட்டுக்கலாம். ஃபுல்லாக ரொம்பிடுச்சு, கொஞ்சம் கூட தண்ணி இறங்கலை. சரிங்க. அப்போ என்ன பண்ணணும், 4-5 ஜல்லிக்கல் எடுத்துக்கணும். நம்ம இங்கே தான் நீங்கள் இங்கே இருக்கணும். 1 ஹவர் ஃபஸ்ட்டு ஒரு ஜல்லிக்கல் போட்டு டைம் எவ்வளோன்னு பார்த்துக்கணும். அது மேலே விழுறது உங்களுக்கு தெரியும், டுபக்கு மேலே சவுண்டு வரும். இன்னொரு ஜல்லிக்கல்ல போடணும், போட்டு ஸ்டடி பண்ணணும் மேலே அதே இடத்துல தண்ணி இருக்கா இல்லை கீழே இறங்கியிருக்கான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தண்ணி சுத்தமாக சவுண்டே வரலன்னு வச்சுங்க, தண்ணி வேறு எங்கேயோ போகுதுன்னு அர்த்தம். சவுண்டு வருதுன்னா ஓகே. அப்புறம் 1 வாரம் கழித்து நீங்கள் கேமரா விட்டு பார்க்கணும். கண்டிப்பாக 10 அடி 15 அடி டிஃப்ரென்ஸ் வரணும். டிஃப்ரென்ஸ் வரலன்னா ராட் கிளீனிங் மிஷின் தான் வரணும், அதே லாரி வந்தால் க்ளீன் பண்ணணும். இப்போ 870 வந்து பாறை நின்றுட்டு ஒரு 300 அடி 200 அடியில் தண்ணி வாட்டரில் இருந்துச்சுன்னா அப்படியே மோட்டர் போட்டு நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ இருக்கிற 60 அடியில் தண்ணி எடுக்க முடியாது. சரிங்களா? இந்த தண்ணி நீங்கள் டிராக்டர் தண்ணி ஊற்றினீங்கன்னா அந்த 60 அடியும் சரி ட்ரை ஆகாது, தண்ணி வந்துட்டே இருக்கும். டிராக்டர் தண்ணி ஊற்றினா தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும். இதெல்லாம் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போது மேலே இருக்கிற தண்ணி 60 அடி தான் இருக்குது. இந்த 60 அடி தண்ணி நம்ம பத்தாது, கீழே எதனா சோர்ஸ் இருக்கா இல்லைன்னு பார்க்கணும். அது அந்த மிஷினில் பார்த்துக்கலாம். அதில் பார்க்கணுன்னா பார்க்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அதில் பார்த்து தண்ணி இருக்குன்னா ஃபர்தர் ஸ்டெப்ஸ் இப்போ வந்து அந்த 800 நீங்கள் போட்டுக்கிறீங்க இல்லையா, 900க்கு எவ்வளோ தண்ணி இருக்குது, எங்கெங்கே கேப் இருக்குன்றது அது வந்துடும். அப்புறம் 1400க்கு இந்த எவ்வளோ தண்ணி வருதுன்றது தெரிஞ்சிடும். அப்புறம் நீங்கள் 1800 ஃபீட் பண்ணலாம். 1800 நான் போட்டிருந்தா எவ்வளோ தண்ணி வருது, அப்போது ஜாஸ்தி வருதா கம்மி வருதா தண்ணி இல்லாமல் போயிடுதான் டீட்டெயில்ஸ் தெரியும். அந்த 3ம் பார்த்து 3 டேட்டாவில் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஒரு லெவலுக்கு வரலாம். சரி சார் எக்ஸ்பென்ஸ் பண்ணலாம், இல்லை சார் தண்ணி வந்து இல்லை நீங்கள் முட்டுடுங்க, போர் முட்டுடுங்கன்னு சொல்லிடலாம். அதில் 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு எல்லாம் வந்துடும். அதில் என்ன வருதோ நம்ம 50% எடுத்துக்கலாம். அதில் 1 இன்ச்சு இருக்கணும் 1/2 இன்ச்சுன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? 2 இன்ச்சுனா 1 இன்ச்சுன்னு எடுத்துக்கலாம். தண்ணி இல்லைன்னா நோ வாட்டர்னு வந்துடும். அது பார்க்கணுமா? பார்க்கணுங்களா? அதை பார்த்துடலாமா? அதை ஒரே நிமிஷம் சார். ಹಲೋ ಹಾಂ ರೀ ಯೂನಿಯನ್ ಬ್ಯಾಂಕ್ ಆಫ್ ಇಂಡಿಯಾ ಹೌದು. ಲಿಂಕ್ ಎಲ್ಲ ರೆಡಿ ಇದೆ. ನನಗೆ ಒಂದು ಅರ್ಧ ಗಂಟೆ ಟೈಮ್ ಕೊಡಿ, ನಾನು ಭಾರತದಲ್ಲಿ
ಅರ್ಧ ಗಂಟೆ ಸಾರಿ ಪ್ರೇಕ್ಷಿತ ಫೋನ್ ಮಾಡಿದ್ರೆ ನಾನು ಗಾಡಿ ಓಡಿಸ್ತಿದ್ದೆ ಈಗ ಅಟೆಂಡ್ ಮಾಡಿದೆ ಅವ್ರಿಗೆ ಒಂದು ಮಾತು ಹೇಳಿದ್ದೆ ப்ளீஸ் ஒரே நிமிஷம் வீட்டில் கேட்டுக்கிறேன் பரவாயில்ல சார் அதில் ஏதோ கன்செஷன் இல்லையா சார் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கொடுங்களேன் சார் நான் தான் சொல்கிறேன் சார் 2000 ருபீஸ் நம்ம அதில் 2000 தான் சார்ஜஸ் சார் இப்போ எனக்கு உடம்பு சரியில்லாதனால அவங்க ஆட்டோ புக் பண்ணிக்கணும் ஆட்டோ சார்ஜ் 1000 ருபீஸ் ஆகிடும் அப் அண்ட் டவுன் எங்கே பண்ணாலும் சரி அவங்களே புக் பண்ணுவாங்க ஆட்டோ சார்ஜ் நான் கொடுத்துருவேன் தப்பு 1000 ருபீஸ் தான் சார்ஜ் ஆகும் இப்போ டிவைனிங் பண்ணால் 12000 ரூபாய் சார்ஜஸ்ஸு இது அப்படி இல்லை 5000 தான் சார்ஜஸ் சொல்லிக்கிறாங்க அதை பார்த்தா ஒரு கன்க்ளூஷன் பண்ண முடியும் வீட்டில் கேட்டுங்க எனக்கு சின்ன வாட்டர் பாட்டில் மாற்றிட்டு வந்துடுங்க ஹலோ சோடா பாட்டில் செக் பண்ணுற மாதிரி இருந்தால் ஹலோ அதான் சார் வந்து அப்படி சார் பார்த்துட்டு அவர் வீடியோ எடுத்துருக்காரு